Hello guys, welcome back to Prajna's Corner. So இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்னோட லேட்டஸ்ட் Nykaa haul தான் பார்க்க போறோம். இப்போ ரீசெண்டா Nykaa-ல வந்து ஒரு payday sale ஒன்னு போயிட்டு இருந்தது. சோ எனக்கு வந்து சில products ரொம்ப தேவையா இருந்ததனால நான் வந்து purchase பண்ணியிருந்தேன். சோ என்னென்ன purchase பண்ண அதோட ஷார்ட் ரிவ்யூ என்னன்னு உங்ககிட்டயும் ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. சோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஆல்சோ Nykaa-ல வந்து இப்போ நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கிறதுனால ஸோ இந்த ஆஃபரை வந்து யாராவது யூஸ் பண்ணி ப்ராடக்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து சில ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் வச்சுருக்கேன். ஸோ அதையும் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நோ ஃபர்தர் டிலே, லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ ஆக்சுவலாக நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஹைப்பை ஏற்றிக்கிட்டு இருந்த ஒரு Nykaa ப்ராடக்ட்டு தான். ஸோ விச் இஸ் இந்த ப்ளஷ் ஸ்டிக்கர். ஸோ ஆக்சுவலி என்கிட்ட வந்து ப்ளஷ் ஸ்டிக்ஸ் வந்து எதுவுமே இல்லை. இது வந்து கொஞ்சம் ஹைப்பாக போயிட்டுருக்கிறதுனால இந்த ப்ராடக்ட்டை வந்து நான் ட்ரை பண்ணணும் அப்படின்ட்டு நினச்சிருந்தேன். ஸோ இது வந்து Nykaa-வோட கெட் சீக்கி அப்படிங்கிற ஒரு ப்ளஷ் ஸ்டிக்கர். இதோட அவுட்டர் பேக்கேஜிங் இந்த மாதிரி ஒரு க்யூட்டான அந்த Nykaa-வோட பிராண்டிங்லேயே இருக்குது. அண்ட் இதோட அவுட்டர் பேக்கேஜிங்கில் பார்த்தீங்கன்னா இதோட ஷேட் நேம் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் ஹேவிங் த ஷேட் ஆஃப் பெரி க்யூட் அப்படிங்கிற ஒரு ஷேடு. ஸோ இங்கே இருக்க ஷேடு ஆக்சுவலி டஸ்கி ஸ்கின் பீப்புள் இருக்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்பவே சூப்பராக இருக்கும், சூட்டபிளாக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு இன்டென்ஷனில் நான் வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இதில் வந்து 4 ஷேட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இது வந்து லிட்டில் பிட் டார்க்கர் கலர். ஸோ வேறு என்னெல்லாம் வந்து அவுட்டர் பேக்கேஜிங்கில் போட்டிருக்காங்க அப்படின்னா Nykaa கெட் சீக்கி ப்ளஷ் ஸ்டிக் என்ரிச்டு வித் ஹோஹோபோ ஆயில் அண்ட் விட்டமின் ஏ அப்படிங்கிறத கிளைம் பண்ணியிருக்காங்க. அண்ட் வழக்கம் போல் பேரபன் ஃப்ரீ, மினரல் ஆயில் ஃப்ரீ, வீகன் அண்ட் நோ அனிமல் டெஸ்டிங் அப்படிங்கிறதையும் இவங்க வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ளே வந்து ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலி வந்து உள்ளே இந்த மாதிரி க்யூட்டான ரொம்ப சேஃபான ஒரு பேக்கேஜிங்காக இருக்குது. ஸோ இன்சைட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்யூட்டாக இருக்குது பாருங்கள். இந்த பேக்கேஜ் ரொம்பவே ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்க போகுது. ஸோ அகெயின் லைக் Nykaa கெட் சீக்கி. இது வந்து ஒரு குட்டி லிப்ஸ்டிக் மாதிரி இருக்குது இந்த பேக்கேஜ். ஸோ இது வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி ப்ளஷ் ஸ்டிக்கெல்லாம் வந்து ஆக்சுவலாக க்ளோஸ் பண்ணும்போது அந்த மாதிரி எல்லாம் டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காக வந்து இந்த மாதிரி ஒரு க்யூட்டான லிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்பவே சேஃபாக இருக்கும். ஸோ இது ஓப்பன் பண்ணால் இந்த ப்ராடக்ட் வந்து இந்த மாதிரி ஒரு பெரி கலரில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஆக்சுவலி நான் இப்போ வந்து இது தான் வேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட வேர் டெஸ்ட்டோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலி இதை வந்து நான் அப்ளை பண்ணும்போது ரொம்ப திக்காக இருந்துச்சு எனக்கு. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு நான் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தான் வந்து ஃபவுண்டேஷனையும் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டார்க் கலரில் வந்து இருக்குது. இதை வந்து நீங்கள் ஐதர் ப்ளஷ்ஷாகவும் யூஸ் பண்ணலாம், லிப் டிண்டாகவும் யூஸ் பண்ணலாம் அண்ட் ஐ ஷேடோவாகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து அப்ளிகேஷன் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருந்தது. பில்டபிள் கவரேஜ் தான். இது வந்து நான் இங்கே ஸ்வாட்ச் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்பவே டார்க்காக இருக்குது. நான் வந்து ரொம்ப லைட்டாக தான் ஸ்வைப் பண்ணேன், பட் இட் இஸ் ஸ்டில் டார்க். ஸோ அப்ளை பண்ணும்போது லைட்டாக ஒரு 2 டாட் மட்டும் வச்சுட்டு அப்புறமா நீங்கள் பில்ட் பண்ணிக்கிறது ரெக்கமெண்டட். அண்ட் இதோட ஸ்டே எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் இன்னொரு வீடியோவில் ஷார்ட்ஸ் வீடியோவாக கூட உங்களுக்கு நான் வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு மட்டும் தனியாக ஒரு ஷார்ட் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹைப்பான ஒரு ப்ராடக்ட் தான், விச் இஸ் இந்த இன்சைட் காஸ்மெட்டிக்ஸோட ஃப்ளாலெஸ் மேட் ஃபினிஷ் ஹெச்டி ஃபினிஷிங் லூஸ் பவுடர். ஸோ இந்த ஷேட் ஆஃப் ஹனி 13 மீடியம் காம்ப்ளெக்ஷன் வித் எல்லோ அண்டர்டோன் இருக்கிற பர்சன்ஸ்க்காக. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சஃபிஷியண்ட்டான ஒரு குவான்டிட்டியில் வந்து இது அவைலபிளாக இருக்குது. இது ஆக்சுவலாக இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 180 ருபீஸ்க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து உங்களோட ஃபவுண்டேஷன் டேஸ் அண்ட் நான் ஃபவுண்டேஷன் டேஸ்க்கு உங்கள் ஃபேஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் ரொம்ப க்ளோவியாகவும் இருக்கணும், ரொம்ப பிரைட்டாக இருக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த பவுடரை வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரி லூஸ் பவுடர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் இருக்குல்ல, இதில் வழியாக வந்து இந்த பவுடர் வந்து லீக் ஆகும். ஸோ உங்களோட டோட்டல் இதே வந்து ரொம்ப மிஸ்ஸி ஆகிடும். பட் இதில் வந்து இந்த மாதிரி ஒரு கவர் கொடுத்துருக்கிறதுனால ரொம்ப சேஃபாக இருக்குது. உள்ளே இருக்கிற ப்ராடக்ட்டு ஸ்பில் ஆகவே இல்லை.
ஸோ இதுவும் இப்போ நான் வந்து வேர் பண்ணியிருக்கிறேன். இதுக்கும் தனி வீடியோ வந்து நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் என்கிட்ட வந்து ஒரு நல்ல ஃபவுண்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு வாங்கினது மேபிலின் நியூ இயர்க்கோட ஒரு ஃபிட்மி ஃபவுண்டேஷன். பட் எனக்கு வந்து ப்ரீவியஸ்லி யூடியூப் ஸ்டார்ட் பண்ண காலங்களில் வந்து ஷேட்ஸ் பற்றியெல்லாம் பெருசாக எதுவும் தெரியாது. ஸோ அந்த டைமில் வந்து நெட்டில் பார்த்துட்டு தான் நான் வந்து 220 அப்படிங்கிற ஒரு ஷேடை வந்து பிக் பண்ணியிருந்தேன். பட் விச் இஸ் நாட் த ரைட் ஷேட் ஃபார் மீ. ஆக்சுவலி அதை யூஸ் பண்ண தான் தெரிஞ்சிச்சு, ரொம்ப வந்து ஃபேஸ் க்ரே ஆகிட்டே இருந்துச்சு. எனக்கு வந்து அது என்ன ரீசன் அப்படின்ட்டே தெரியல. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம யூஸ் பண்ணது வந்து லாக்மே போயிட்டோம், அதுக்கப்புறம் மாமாஅர்த் போனோம், அதுக்கப்புறம் வந்து சுகர் காஸ்மெட்டிக்ஸோட சில ஃபவுண்டேஷன்ஸ் வந்து நான் ட்ரை பண்ணியிருந்தேன். அண்ட் ஆல்சோ பட் ஸ்டில் எனக்கு வந்து அந்த மேபிலின் ஃபிட்மியோட ஒரு கன்சிஸ்டன்சி, ஒரு கவரேஜ் வந்து எதுலேயும் கிடைக்காத மாதிரி ஒரு ஃபீல். பட் நான் வந்து மற்ற இது ட்ரை பண்ணலையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல, பட் என்னோட ஃபீல். ஸோ நான் வந்து இன்னொரு கரெக்டான ஒரு ஷேடை பிக் பண்ணணும், மேபிலின் நியூ இயர்க்லேயே வந்து நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து அகெயின் 330 வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். பட் 330 வந்து என்னாச்சுன்னா எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப டார்க்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலி ஆக்சிடைஸ் ஆனதுக்கப்புறம் ஃபேஸே வந்து ரொம்ப பிளாக் ஆகிடுச்சு, என்னோடய நார்மல் கலர்லேருந்தே பிளாக் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அதுவும் நான் வந்து யூஸ் பண்ணாமல் ஸ்டாப் பண்ணிவிட்டு தென் வந்து லாக்மே 925க்கு போனேன். ஸோ அது வந்து அதுவும் வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ அதுவும் வந்து ஒரு டீசெண்டான கவரேஜ் கிடச்சிச்சு. பட் என்ன அப்படின்னா எனக்கு வந்து அது வந்து ஃபுல் கவரேஜ், மீடியம் கவரேஜ் கொடுக்கல, ஸ்கின் லைக் ஃபினிஷ் வந்து ப்ரொவைட் பண்ணுச்சு. ஸோ தென் அகெயின் நான் வந்து என்னோடய ரிசர்ச்சை வந்து தொடங்கி ஃபைனலி இந்த ஷேடை வந்து கண்டுபிடிச்சேன். மேபிலின் நியூ இயர்க்கில் வந்து 332 அப்படிங்கிற ஒரு ஷேடு. இது வந்து நான் இப்போ வேர் பண்ணியிருக்கிற ஒரு ஷேடு. ஸோ இது வந்து எனக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க கமெண்ட்டில். ஸோ இது வந்து எனக்கு சூட் ஆச்சா, எனக்கு கரெக்டான ஷேடா அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. ஸோ இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கிளாஸ் பாட்டில். ரொம்பவே வந்து நம்ம கேர்ஃபுல்லாக தான் வச்சுருக்கணும் இந்த ஃபவுண்டேஷனை. வந்து ட்ராவல் எப்படின்ட்டு தெரியல, நான் ஃபஸ்ட்டு இப்போ தான் வந்து இந்த மாதிரி ஒரு பேக்கேஜிங்கில் இந்த ப்ராடக்டை வந்து வாங்கியிருக்கேன். ஸோ விச் இஸ் இந்த ஷேட் ஆஃப் 332. இது பார்த்திங்கன்னா உள்ளே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு பம்ப் டைப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த ப்ராடக்ட்டு. ஸோ இது வந்து ஐ ஹோப் மீடியம் ஸ்கின் டோன் இருக்கிற பர்சன்ஸ்க்கு சூட்டபிள் ஆகக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷன் அப்படின்ட்டு லெட்ஸ் ஹோப். ஓகே, ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் வாங்கினதில் எனக்கு வந்து சில ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் கிடச்சிச்சு. ஸோ அதில் தான் இருக்குது சர்ப்ரைஸ். ஸோ ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ப்ராடக்ட்ஸ் தான், நான் வந்து இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். பட் என்ன அப்படின்னா ஒரு ஹை எண்ட் ஃபவுண்டேஷன் வாங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு 3500 to 4000 ஆகும். பட் ஸ்டில் நம்ம வந்து ஷேடு தெரியாமல் வாங்கிட்டோன்னா டோட்டலாக வேஸ்ட் ஆயிடும் நம்ம அமௌண்ட்டு. ஸோ அதுக்காக வந்து சில சாம்பிள்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நம்ம வந்து மால் போயிட்டு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணாலும் சில சாம்பிள் பேக்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த நைக்கா பர்ச்சேஸில் வந்து எனக்கு 2 ஹை எண்ட் ஃபவுண்டேஷனோட சாம்பிள்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ யா விச் இஸ் மேக்ஸ் ஸ்டூடியோ ரேடியன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இது பேக்கேஜ் பார்க்கும்போதே தெரியுது ரொம்ப ஹை எண்டாக இருக்குது ஆக்சுவலி. ஸோ இது ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சமாக தான் இருக்குது. ஐ திங்க் 1.5 ml அப்படிங்கிறது. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஷேட்ஸ் நான் பிக் பண்ணியிருந்தேன். மற்ற இதில் வந்து 5 ஷேட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் நம்ம 2 வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து 40யும் 42வும் ஒரு டவுட்டில் வந்து எடுத்திருக்கேன். ஸோ பார்ப்போம், நான் இதையும் வந்து ஸ்வாட்ச் பண்ணி ஃபவுண்டேஷன்ஸ்க்குன்னு தனியாக ஒரு வீடியோ வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கேன். அந்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ யா, திஸ் டூ இஸ் மை ஃபர்ஸ்ட் ஹை எண்ட் ஃபவுண்டேஷன்ஸ். ஸோ லெட்ஸ் see. அண்ட் எனக்கே தெரியாமல் ஒரு ஃப்ரீ ஒன்று கிடச்சிச்சு. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூட்ரோஜீனா ஹைட்ரோ பூஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஹைரோலோனிக் ஆசிட் வாட்டர் ஜெல் 5x ஹைட்ரேஷன் ஃபார் ப்ளம்ப் டியூயி ஸ்கின் அப்படிங்கிற ஒரு இந்த இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் மாய்ஸ்சரைசர்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சாம்பிள் வந்து எனக்கு கிடச்சிருந்தது. ஸோ இதில் வந்து இந்த பேக்கேஜில் வந்து நிறைய போட்டிருக்காங்க. மோஸ்ட் மாய்ஸ்சரைசர்ஸ் கண்டெயின் ஹைலூரோனிக் ஆசிட் வித் திஸ் வாட்டர் ஜெல் கோஸ் பியாண்ட். ஸோ மற்ற மாய்ஸ்சரைசர்ஸை விட ரொம்ப பியாண்டாக இருக்கும் அப்படிங்கிறத கிளைம் பண்ணுறாங்க.
அண்டு இதில் வந்து எலக்ட்ரோலைட்ஸ் இருக்குது, அமினோ ஆசிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் இவங்க வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு தனி வீடியோ வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் இதை கமெண்ட்டில் சொல்ல போகிறீங்க. த டெசிஷன் இஸ் யோர்ஸ். ஸோ அவ்வளோதான், இன்றைக்கி நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். என்னோட இந்த குட்டி நைக்கா ஹால் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஸோ பியூட்டி ரிலேட்டடான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா பிரச்சனஸ் கார்னர் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கொடுத்துக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதில் காமிச்சிருக்கிற ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.